டிட்டாச்மெண்ட்டை ஒரே வார்த்தையில் தமிழ் அழகாக சொல்லணும்னு வைங்களேன், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கோல்னு ஒன்று இருக்கும். பட் கோல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் காலைல எழுந்துலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம கோல் நிறைவேறுமா, நம்ம கோல் இதுவாகுமா, நம்ம கோல் இப்படி வரணும் அப்படி வரணும் நீங்கள் நினச்சினே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தேவையில்லாத ஆங்ஸைட்டி, ஃபியர், டென்ஷன் வரும். அதுவே கோல் அங்கே இருக்கட்டும். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை ஜஸ்ட் நான் லவ் பண்ணி க்யூரியஸாக செய்யப்பேன். ஸோ அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஒர்க் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ நீங்களும் சரி நானும் சரி ஏதோ இந்த உலகம் நாளைக்கே அடிய போகிற மாதிரியும் ஏதோ ஒன்று தப்பாக போயிடுற மாரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லேயே இருக்கிறோம். அது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் இருந்துக்கினே இருக்கும். ஏன் அந்த டென்ஷன் இருந்துக்கினே இருக்குது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளி யூ ஆர் அட்டாச் டு சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகினே இருக்கீங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டி, டென்ஷன்லாம் காசாகுது. இதுவே அந்த அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் ஜஸ்ட் டீட்டாச் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்போ என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணினாலே அந்த அவுட்கம்ன்றது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும்.